Hi friends, welcome back to Praganya Home. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்டான ரெசிபி தான். இது வந்து chicken kabsaa. இது வந்து அரப் கண்ட்ரில ரொம்ப ஃபேமஸ். அதுவும் வந்து சவுதியில ரொம்பவே ஃபேமஸ். இது எப்படி செய்ய போறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து குக்கர்ல வந்து நான் வந்து பாதி எண்ணெய் பாதி நெய் விட்டுருக்கேன். அதில் வந்து ஒரு 15 திராட்சையும் 10 பாதாமும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் தனியாக. திராட்சை நல்லா உப்பி வந்தோன்னே தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு ஸ்பைசஸ்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். அதுக்கு பிறகு நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணுறாப்புலையே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக நறுக்கி நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கணும். இந்த கப்ஸா பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து நல்ல பழுத்த தக்காளி, ஒரு தக்காளியை வந்து பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். பேலன்ஸ் ஒரு 2 தக்காளியை வந்து பியூரியாக, அதாவது வந்து பேஸ்ட்டாக அரைச்சி இதோட சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இது வதங்கின பிறகு இதுக்கு வந்து தேவையான மசாலா சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர். காரத்துக்குன்னு இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மிளகுத்தூள் தான் சேர்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து மிளகுத்தூளை கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இது ஓரளவு நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதோட போடணும். இந்த மசாலா, அதாவது இந்த கப்ஸா ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் கப்ஸா செய்யணும்னு பிளான் பண்ணிங்கன்னா ஒன்று லெக் பீஸாக வாங்கிக்கிங்க, இல்லை வந்து ஒரு சின்ன சிக்கனையே வந்து 1/2 கட் பண்ணி அது மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கப்ஸாவுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த ட்ரை லெமன் தான். சப்போஸ் உங்கள்கிட்ட ட்ரை லெமன் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பச்சை லெமனோ அல்லது பழுத்த லெமனோ ஒன்று முழுசாக போட்டுக்கிங்க. லாஸ்ட்டாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது யூஸ்வலாக நம்ம குக்கரில் வைக்கிறதுனா 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி வைப்பீங்கன்னா, இப்போ வந்து இந்த கப்ஸா செய்கிறதுக்கு நம்ம 3 கப் தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சு சிக்கன் வந்து உங்களுக்கு முக்கால் பக்குவத்துக்கு வெந்திருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. நான் ஒரு 2 விசில் வச்சுருக்கேன். வச்சு எடுத்த பிறகு இந்த மசாலாவிலேருந்து நம்ம வேக வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே வந்து இந்த மசாலாவிலேருந்து நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு பெரிய பீஸா போட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அரப் கண்ட்ரியில் இந்த ரைஸ் ரொம்ப ஃபேமஸ், நம்ம ஊர் பிரியாணி மாதிரி. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு கேரட்டை திருவி இதோடு சேர்த்துக்கணும். இது வந்து இந்த ரைஸுக்கு வந்து ஒரு நல்ல கலரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். இன்றைக்கி வந்து நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பிரியாணி அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்துக்கணும். இந்த கப்ஸா எப்படின்னா உங்களுக்கு நல்ல நெத்தாக இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதையுமே வந்து நான் ஒரு 2 விசில் வச்சு நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் வேக வச்சு எடுத்த சிக்கனை வந்து நெய்யில் பொரித்து எடுத்துக்கணும். இதுதான் இந்த கப்ஸாவுக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸு, அதாவது வந்து இதுதான் டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. இந்த கப்ஸா ரைஸுக்கு இந்த சிக்கனையே நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம எப்படி யூஸ்வலாக சிக்கன் 65 செய்கிறோமோ அதே மாதிரி இந்த சிக்கன் துண்டுகளை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நிறைய ஆயில் விட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி கொஞ்சம் ஆயில் விட்டு இதில் வந்து பெரட்டி எடுத்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக சிக்கன் ஃபுல்லாக வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இதை அந்த கப்ஸா ரைஸோட சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் எல்லாமே. இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, ரைஸும் சூப்பராக பொலன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கணும். இப்போ இந்த சிக்கன் பீசஸை வந்து ரைஸோட சர்வ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி
பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இது மாதிரி தான் கப்ஸா சர்வ் பண்ணணும். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.